முதல்ல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, யூனிட் 9 அப்படின்னு படிக்கிறோம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்ட அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த புரிதலோட நம்ம ஃபஸ்ட்டு செஷனுக்கு போவோம். முதல்ல கொடுத்துருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. தமிழ்நாட்டினுடைய மனித மேம்பாட்டு குறியீடுகள். சரிங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட், growth அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. growth அப்படின்னா வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படின்னா மேம்பாடு. growth அப்படின்னா வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படின்னா மேம்பாடு. சரிங்களா? வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது growth அப்படிங்கிறது வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் குறிக்குது. மேம்பாடு அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லாம சமூக பொருளாதார ஒட்டுமொத்த வளர்ச்சியை குறிக்கிறது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் இந்த வகுப்புல நீங்க புரிஞ்சுக்கணும், நிறைய தவறான புரிதல் இருக்கு இந்த சிலபஸை பத்தி. பார்த்தீங்கன்னா நானும் சில இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் they are focusing only about human development index. It is not just about human development index of Tamil Nadu. Human development index of Tamil Nadu என்ன பண்ணலாம், human development indexனா என்னன்னு படிச்சிடலாம். human development index தமிழ்நாடு என்ன ரேங்க்னு தெரிஞ்சுக்கலாம், இப்போ ஸ்டேட் ரேங்க் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவும் படிக்கக்கூடாதா இந்த ஏரியாவில் அப்படின்னா அப்படி இல்லை. வெறும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும் கிடையாது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ல மனித மேம்பாட்டு குறிகாட்டிகள்ல ஒன்று ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது தாண்டி எத்தனை இருக்கு, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய ஸ்கூல் எஜுகேஷனல் குவாலிட்டி இண்டெக்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு வளர்ச்சி குறிகாட்டிகள்ல அதுவும் ஒன்று. வெறும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும் பற்றிச்சா இந்த ஏரியா பத்தாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் விசஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இட் இஸ் நாட் அன் ஒன்லி இண்டிகேட்டர். அதை மட்டும் படிக்க சொல்ல, சிலபஸ் ஹாலிஸ்டிக்கா இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. இதுல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் வருங்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சில அறிக்கைகள்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த ரேங்க்கை கொடுக்குறான். சரிங்களா? அது இல்லாமல் நித்தி ஆயோக் அமைப்பு நிறைய ரேங்க்ஸை கொடுக்குது. ஓகே, வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸில் யார் நல்லா அச்சீவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் யார் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இண்டெக்ஸ்லாம் இருக்குது. கரண்ட்டாக வரும்போது அந்த இண்டெக்ஸ்லாம் வரும்போது தமிழ்நாட்டுடைய ரேங்க் என்ன அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் முதல்ல இருக்காங்க அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நாங்கள் புரிஞ்சுக்கிங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை ஐடியா வச்சுக்கோங்க. முதல் அந்த ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை புரிஞ்சுக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித மேம்பாட்டு குறியீடு, மனித வளர்ச்சி மேம்பாட்டு குறியீடு. சரிங்களா? இதில் 1990 இந்த குறியீடை மெஹபூப் உல்லக் அப்படிங்கிற ஒரு இது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணரும் அமர்த்தியா சென் அப்படிங்கிற இந்திய பொருளாதார நிபுணரும் உருவாக்குனாங்க. இந்த இண்டிகேட்டரை யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் கவுன்சில், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், பல்வேறு பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு ஒப்பீடு செய்யறதுக்கு இந்த இண்டெக்ஸ் பயன்பட்டு வருது. 1990 வெளியிடுறாங்க, வருஷம் வெளியிடுறாங்க. ஒரே ஒரு வருஷம் மட்டும் 2012 மட்டும் வெளியிடல, எல்லா வருஷமும் இதை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம், எதிர்பார்ப்பு, எவ்வளோ வருஷம் வாழலாம், இந்த நாட்டில் இருந்தாருன்னா அவர் எவ்வளோ வருஷம் வாழலாம் இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ல அப்படிங்கிற ஒரு இது. அடுத்து கல்வி, அடுத்து மொத்த பொருளாதார வளர்ச்சி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இந்த மொத்த உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி, இந்த 3 அடிப்படையில் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. சரிங்களா? இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் மாதிரியே நிறைய இண்டெக்ஸ் வருது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் 2022 படி இந்தியா 132வது நிலைமையில இருக்கு. 191 நாடுகளில் இந்தியா 132வது இடத்துல இருக்கு. சரிங்களா? இதோடைய 1க்கு அப்படின்னு மதிப்பிடும் போது இது 0.6% அந்த அளவுக்கு இருக்கு. இதுல முதல்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, 2வது இருக்கிற நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வே. இந்தியாவை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள்ல, இந்தியாவை சுற்றி இருக்கிற நம்ம துணை கண்டத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்ல இந்தியாவை விட நல்ல ரேங்க்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. இந்தியாவை விட நல்ல ரேங்க்ல இருக்குது ஸ்ரீலங்கா, 73வது நிலைமையில இருக்கு. சரிங்களா? அப்போ நித்தி ஆயோக் அமைப்பு இந்திய மாநிலங்களுக்கு இடையே இந்த ரேங்க் போடுறாங்க. சரிங்களா? எப்படி UNDP அமைப்பு
உலக நாடுகளை ஒப்பிட்டு அந்த மதிப்பெண்களை போட்டு வராங்களோ, இந்திய அரசு நிதி ஆயோக் அமைப்பு மூலிமா இந்த ஹெச்டிஐயை வந்து மாநிலங்களுடைய வளர்ச்சியை ஒப்பிடுறதுக்கு ஒரு டேட்டா வந்து எடுக்கிறாங்க. அதுல ஹெச்டிஐல முதல்ல இருக்கிற மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல, 2வது கோவா, 3வது சிக்கிம், பஞ்சாப், இமாச்சல், மகாராஷ்டிரா இருக்கு. தமிழ்நாடு வந்து 7வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்து சரி, இந்திய அளவுல ஒப்பிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு அளவுல இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, மனித வளர்ச்சி குறியீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படி 2017 ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இருக்கிற டேட்டா தான் இது. இதுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல முதல்ல இருக்கிற மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, 2வது விருதுநகர், 3வது தூத்துக்குடி, 4வது தான் சென்னையே வருது, 5வது காஞ்சிபுரம். இது வந்து முதல்ல இருக்கிற 5 மாவட்டங்கள். சரிங்களா? கடைசியில் இருக்கிற மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். சரிங்களா? பொதுவாக வந்து நெகட்டிவ்ல இருக்கிறது கேள்வியை வந்து கேட்க மாட்டாங்க, பாசிட்டிவ்ல இருக்கிறது கேட்பாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் டேட்டா கொடுத்துருக்கிற டேட்டான்றதுனால இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் மாதிரியே இந்த அதர் இண்டெக்ஸஸ் எல்லாம் கூட சில கேள்விகளா நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த டேட்டா கொடுத்துருக்கேன். இது ரெடி ரெஃபரன்ஸ் தான், இதுல ஒன்றும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்குலாம் இல்லை. பாலின மேம்பாட்டு குறியீடு இது யாரெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு பாக்குறது, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பாலின மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி அமைப்பு வெளியிடுது. அடுத்து பாலின இன்இக்வாலிட்டி, சரிங்களா, பேத குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூஎன்டிபி வெளியிடுது. இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யூஎன்டிபி வெளியிடுது. மல்டி டெவலப்மெண்ட் ப்ராவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கிறத ஓசிஹெச்ஐ அமைப்பும் யூஎன்டிபி அமைப்பும் உருவாக்குறாங்க. அடுத்து எளிமையாக தொழில் தொடங்குதல் குறியீடு அப்படிங்கிற அமைப்பு, இது ரொம்ப முக்கியமான குறியீடு. இதை வந்து வேர்ல்டு பேங்க் உலக வங்கி வந்து வெளியிடுது. வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் உலக வளர்ச்சி அறிக்கை அப்படிங்கிற அறிக்கை உலக வங்கி வெளியிடுறாங்க. குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட், இதுவும் கேள்வியை கேட்டிருக்காங்க. உலக பொருளாதார வளர்ச்சி பார்வை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து வேர்ல்டு பேங்க் வெளியிடுறாங்க. இந்தியா டெவலப்மெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வேர்ல்டு பேங்க் அறிக்கையையும் வேர்ல்டு பேங்க் வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? அடுத்து ஐஎம்எஃப்னு சொல்றக்கூடிய அமைப்பு, சரிங்களா, ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க வெளியிடுற 2 அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் குளோபல் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வந்து அவங்க வெளியிடுறாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ் ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், குளோபல் காம்படிட்டிவ்ஸ் ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் படுத்தி அப்படியே கேட்க மாட்டாங்க, ஆங்கிலத்திலேயே அப்படியே வந்து இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்கன்றதுனால இது அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கங்க. சரிங்களா? தட் இஸ் தி அட்வைசபிள் ஒன். ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யுஎன்எஸ்கோ அமைப்பு. குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக் அப்படிங்கிறது யுஎன்இபி. ரெட் டேட்டா புக் யாரையும் வெளியிடுறாங்க, அது ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நீங்கள் படிச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி நித்தி ஆயோக் அமைப்பு சில இண்டெக்ஸஸை வெளியிடுது. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடுப்பா. ஐ டுக் டைம் டு ப்ரிப்பேர் திஸ் ஸ்லைடு. சரிங்களா? இது கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் கரண்ட்டாக வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இப்போ ஏதாவது 2023 ஏதாவது ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அதுலேயும் நோட் பண்ணிங்க. என்னென்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, டாப்பர் யார், அந்த ரிப்போர்ட்டில் யார் வந்து முதல் இடத்துல இருக்காங்க, 2வது தமிழ்நாடு என்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதிக்கான தயாரிப்புகள் குறியீடு. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதிக்கான தயாரிப்புகள் குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. சரிங்களா? 2வது காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் 2021 வெளியிட்டாங்க. இதுல குஜராத் முதல் இடத்துல இருக்கு, 6வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. புரியுது இல்ல, அது தமிழ்நாடு என்ன மதிப்பெண்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை புரிஞ்சுங்க. அடுத்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், பன்னாட்டு புத்தாய்வு குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கர்நாடகா முதல்ல இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியல, கர்நாடகாவில் நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் இருக்கிறதுனால கர்நாடகா முதல் இடத்துல இருக்கு. தமிழ்நாடு இன்னோவேஷன்ல 5வது இடத்துல இருக்கு. இந்தியன் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்லயும் கர்நாடகா முதல்ல இருக்கு, தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், பள்ளிக்கல்வி தர குறியீடு, பள்ளிக்கல்வி தர குறியீடுல கேரளா முதல் இடத்துல இருக்கு, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2020 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வச்சு அந்த குறியீடுகளை வந்து மெஷர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு குறியீடை நிதி ஆயோக் எடுத்தாங்க. இந்த இந்திய அளவில் மாநிலங்களுடைய
நிலைமையை அடிச்சுக்கிறதுக்கு. அது தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல முதல்ல இருக்கிறது கேரளா. அடுத்து ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ், எரிபொருள்களை எந்த அளவுக்கு சாதகமா எந்த அளவுக்கு திறமையா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. சுகாதார குறியீடு, மாநில சுகாதார குறியீடுல கேரளா முதல் இடத்துல இருக்கு, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி, அடுத்து பள்ளிக்கல்வி, அடுத்து ஒட்டுமொத்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடு, அடுத்து எனர்ஜி எரிபொருள், அடுத்து ஹெல்த், இப்படி 4 விஷயத்திலையும் தமிழ்நாடு 1 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சிலபஸ்ல HDI அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், நாட் ஜஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதை பார்த்துட்டோம். அதை தாண்டி மற்ற இண்டெக்ஸஸ்லாம் இருக்கு, அதுலயும் தமிழ்நாட்டோட ரேங்க் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. சரிங்களா? அடுத்து சோசியல் ப்ராக்ரஷன் இண்டெக்ஸ், சமூக முன்னேற்ற குறியீடு அப்படின்னு ஒரு குறியீடு இருக்கு. இதுல சமூக முன்னேற்றம், போட்டித்திறன் மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கான நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா? கம்பைல்டு பை தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் சோசியல் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த சமூக முன்னேற்ற குறியீடை உருவாக்குச்சு. பொருளாதாரத்தை அடிப்படையில் வச்சது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? பெரும்பான்மையாக நிறைய காரணிகள் பொருளாதாரத்தை அடிப்படையில் தான் இருக்கு. பட் ஆனால் சமூக காரணிகளையும் மட்டும் அடிப்படையாக கொண்ட ஒரு குறியீடை இவங்க உருவாக்கியிருக்காங்க. இதில் 89 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. சில இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு தான் இதுக்கு ரேங்க் போடுறாங்க. சரிங்களா? இதில் ஊட்டச்சத்து, அடிப்படை கல்வி, மருத்துவ பராமரிப்பு, தனிநபர் உரிமை, குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஏரு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கு. இந்த சமூக முன்னேற்றத்திற்கான குறியீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் தமிழ்நாட்டுடைய ரேங்க் 6வது இடத்துல இருந்தாலும் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேட்ஸ். புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, லட்சத்தீப் யூனியன் டெரிட்டரி, கோவா சின்ன ஸ்டேட்டு, சிக்கிம், மிசோரம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ தமிழ்நாடு சோசியல் ப்ரோக்ரஷன் இண்டெக்ஸில் சமூக விழிப்புணர்வு உரிய மாநிலமா, சமூக முன்னேற்றம் அடைந்த மாநிலமா இருக்கிற மாநிலங்கள்லேயே பெரிய மாநிலங்களில் முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு பெருமை தான். கான்செப்ஷுவலாக முதல் இடம்னு சொல்கிறேன், ஆனால் ரேங்க் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. சரிங்களா? இப்படி தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ரீசெண்டாக நிறைய நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. மற்ற சோஷியல் ப்ரோக்ரஷன் இண்டெக்ஸ்லையும் நிறைய முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, சமூக வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கரண்டான ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழ்நாடு இன்னைக்கு 2nd ரேங்க்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓவராலாக. அடுத்து தமிழ்நாடு செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 2வது பணக்கார மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நாட்டிலேயே அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு தொழில்மயமான நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு தி டோட்டல் பாப்புலேஷன், ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் பணியாளர்களாக இருக்காங்க, ஏதோ ஒரு பணியை செய்கிறவங்க இருக்காங்க, 45% இருக்காங்க. ரொம்ப பெரிய எண்ணிக்கை. சரிங்களா? அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் இன் கரண்ட் ப்ரைஸ், தற்போதைய நிலைமையில் தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபாய்க்கு இருக்கு. 2,21,106 ரூபாய் இருக்கு. இது கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் தான். ஸோ இது தமிழ்நாட்டுடைய பொருளாதார சாதனைகள். அது இல்லாமல் தமிழ்நாடு 100% மின்சார வசதி, எல்லா கிராமங்களும் 100% கிராமங்கள் மின்சார வசதி அடைந்த கிராமங்களாக தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிகளில் போக்குகள், சமீபத்திய போக்குகள். தமிழ்நாட்டினுடைய சமூக வளர்ச்சிக்கான போக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 48%, கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நகர்மயம் ஆக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கு. 48.40% இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம், சமீபத்திய கணக்கெடுப்பு 2017, 2011 அதெல்லாம் இருந்த டேட்டாஸ் வேற. சமீபத்திய கணக்கெடுப்படி கிட்டத்தட்ட அதாவது 2022 கணக்கெடுப்படி 996 அடைச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாலின விகிதம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி சமீபத்திய கணக்கெடுப்புல IMR 13 இருக்கு. 2000 படி எழுத்தறிவு விகிதம் படி பார்த்தீங்கன்னா 80% எழுத்தறிவு விகிதம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சமூக வளர்ச்சிக்கான குறியீடுகள். சரிங்களா? மற்றபடி தமிழ்நாடுடைய ஜென்ரலான டேட்டா பார்த்தீங்கன்னா புவியியல் ரீதியாக தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு 6வது பெரிய மாநிலம், பொருளாதார அடிப்படையில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரம். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் தொழில் வளர்ச்சி மிகுந்த நகரங்களா இருக்கு. உதாரணமா சென்னை இந்தியாவின் சுகாதார தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது, ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா.
And Chennai is also known as Tetrad of India because it is the automobile hub of India. ஆட்டோமொபைல் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கனால சென்னையில் அதிகமாக இருக்கனால இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சென்னையை வந்து அழைக்கிறாங்க. அடுத்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தினுடைய சமீபத்திய கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்ற மாநிலம் தமிழ்நாடு. வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக வர்ற மாநிலம் வந்து மகாராஷ்டிராவாக இருக்குது. ஆனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்பர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமாக சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்குது அப்படிங்கிறது மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் சொல்லுது. இதாண்டி தமிழ்நாட்டினுடைய சில நகரங்களுடைய சாதனைகள் சொல்லிக்கக்கூடிய அளவில் இருக்குது, பெரிய அளவில் சாதனையாக இருக்குது. உதாரணமாக கோயம்புத்தூரை வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். மும்பை மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். திருப்பூர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாலர் சிட்டி. அந்த நெட்வியர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பனியன் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குனால திருப்பூரை டாலர் நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவகாசியை குட்டி ஜப்பான்னு சொல்லி நேருவே அழைச்சிருக்காரு 1960களிலே. அந்த அளவுக்கு வந்து தொழிற்சாலைகள் ஃபயர் அண்ட் கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிற ஒரு நகரமாக சிவகாசி இருக்குது. சென்னையை இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக் உற்பத்தி மையமாக வந்து சொல்கிறாங்க. அடுத்து சென்னை இந்தியாவினுடைய வங்கிகளின் தலைநகரம், பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்லி சென்னையை வந்து சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம் அப்படின்னு சொல்கிறது மும்பை. இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம் அப்படின்னு சொல்கிறது மும்பை. இந்தியாவினுடைய வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்கிறது சென்னை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்குங்க. கோயம்புத்தூரை இந்தியாவினுடைய பொறியியல் நகரம், இன்ஜினியரிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பம்ப் சிட்டி ஆஃப் இந்தியா, பம்ப் நகரம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரை சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டேட்டாலாம் நிறைய விஷயங்கள் அந்த HDA அதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 இது PDF கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017 எடுக்கப்பட்ட அறிக்கை தான் இது. அடிப்படையில் தான் நாங்கள் டேட்டாஸ்லாம் எடுத்திருக்கேன். இதே போதும் உங்களுக்கு. இல்லை வேணும்னா நீங்கள் PDF பதிவிறக்கம் பண்ணி அதை படிச்சுங்க.